விஜய் பேசுவது சொந்த கருத்தா அல்லது பிறர் சொல்லிக் கொடுத்து பாடமா? திருமாவளவன் எழுப்பும் அதிரடி கேள்வி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் விமர்சனங்கள் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். திமுகவை தீய சக்தி என்று விஜய் விமர்சித்து குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு, விஜயின் இந்த பேச்சு சுயமாக சிந்தித்து பேசுவது போல தெரியவில்லை என்றும், இது யாரோ ஒருவரால் தூண்டப்பட்ட பேச்சாக தோன்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜய் எதற்காக கட்சி தொடங்கினார், அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை மக்கள் அறிய ஆர்வமாக இருக்கும் நிலையில், அவருடைய பேச்சுகள் அனைத்தும் வெறும் திமுக வெறுப்பாகவே இருப்பது வருத்தமளிப்பதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் விஜய் செயல்பட வேண்டும் என்றும், இதுபோன்ற ஒருதலைபட்சமான விமர்சனங்களை மக்கள் எந்த அளவிற்கு ஏற்பார்கள் என்று கேள்விக்குறிதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீப காலமாக விஜய் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சித்து பேசாதது குறித்தும் பல்வேறு விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருமாவளவனின் இந்த பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் விஜய் அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால், விஜய் பாஜகவின் பி டீம் என்பது நிரூபணமாகிவிடும். எனவே விஜய் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவாரா அல்லது கூட்டணி வைப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.